யாராவது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து ஸ்வீட்ஸே இருக்காது அவ்வளோ சீக்கிரமாக. அப்போ நம்ம ஸ்பீடாக ரொம்ப 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ஸ்வீட்டு நல்ல அழகாக நல்ல டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ காட்டுறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நட்ஸு, மிக்ஸ்டு நட்ஸு இந்த மாதிரி உடச்சிக்கணும். ஒரு 100 கிராம் சுகர், இது வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, இது ஒட்டுறதுக்காக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி போட்டு ப்ரெட்டு 4 பக்கமும் அந்த கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கார்டமம் பவுடர் அண்ட் மில்க் மேட், இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதில் வச்சுட்டு அழகாக இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜூஸி பிரெட் ரோல். சரிங்களா? இதை இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா இப்படி அழுத்தி நல்லா இப்படி ஒரு தேய்ச்சிக்கணும். அப்படி திருப்பி திருப்பி போட்டு திரும்பியும் இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம இப்போ பேக்கரி ப்ரெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெருசாகவே இருக்கும். இது வந்து நம்ம கடையில் வாங்கின ப்ரெட்டுன்றதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். தண்ணிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, வெறும்னா அப்படியே வச்சு உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த மில்க் மேடு நட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நட்ஸில் மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் இது ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெட்டுக்கு நடுவில் கொஞ்சமாக இப்படி மில்க் மேடு கொஞ்சம் ஆட் பண்ணி போதும், இவ்வளோதான். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். அப்படி ஒருவேளை உங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை அப்படின்னா அதுக்காக ஒன்றும் இல்லை, நாட்டுச்சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டுச்சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு வந்துடும். மில்க் மேடு தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ அந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெட் நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இப்படி ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதை இந்த இடத்துல நம்ம அந்த கொஞ்சமாக இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிடணும். இது வந்து அந்த கம் மாதிரி பிடிச்சிக்கிறதுக்காக, ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணிவிட்டு இப்படி வச்சு நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது ஒரு சின்னதாக 1 ஸ்ட்ரிங் சுகர் சிரப் பண்ணி அதில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் வேலை இதுக்கு. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் அது நம்ம சுகர் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்ட்ரிங் அளவுக்கு நம்ம ஒரு சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதில் கார்டமம் பவுடர் போடுறோம், ஒரு பிஞ்ச் கார்டமம் பவுடர் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. போதும், ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. நம்ம வீட்டில் எப்படியும் நட்ஸ் இருக்கும், எதுவுமே இல்லைன்னா கூட முந்திரி இருக்கும் கண்டிப்பாக, நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா சுகரு. இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம்னா, சர்க்கரையை வச்சு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு 1 ஸ்ட்ரிங்கில் ஒரு பாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ஜூஸி பிரெட் ரோல். வர்ற விருந்தாளிகளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வர முடியலன்னா டக்குன்னு வீட்டிலே ரெடி பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ரிங் வந்துடுச்சு. 1 ஸ்ட்ரிங்கு ஒரு பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தா ஒரு பிசுபிசுன்னு ஒரு பதம் வந்துச்சுன்னா அதுதான் 1 ஸ்ட்ரிங். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பக்கம் ஒரு 1 மினிட் அப்படி இருக்கட்டோன்ட்டு மெதுவாக இப்படி திருப்பி போடுறோம். அவ்வளோதான். அந்த படாத இடத்துலலாம் சுகர் சிரப்பை கொஞ்சம் நம்ம எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இது பேக்கரி ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ அது வந்து பிரியாமல் வரும். இது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ப்ரெட்டுன்றதுனால ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் டக்குன்னு கொஞ்சம் பிரிஞ்சிருது. இல்லைனா இந்த ரோல் வந்து இன்னுமே அழகாக நிற்கும், அப்படியே நிற்கும். பாருங்கள் வீவர்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது இப்படி மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம வர கெஸ்ட்டுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் செய்வாங்க. ஈஸியாகவும் வீட்டில் பண்ணிடலாம். நீங்களும் பண்ணி. இன்னும் யார் யார் எங்கள்
எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.